ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சூப்பர் டேஸ்டியான சாஃப்டான வெந்தயக்கீரை சப்பாத்தி. இது வந்து மேத்தி சப்பாத்தின்னு கூட சொல்லுவாங்க. கீரையே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நான் பாலக் சப்பாத்தி செஞ்சு கொடுத்த மாதிரி இந்த மாதிரி வெந்தயக்கீரையை போட்டு சப்பாத்தி செஞ்சு கொடுத்து பாருங்க. சூப்பர் டேஸ்டியா இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை என்னோட ஸ்டைல எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயில ஒரு பெரிய டம்ளர்ல ஒரு 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊத்தி, தண்ணி நல்லா வந்து சூடானதும், இதுக்கு தேவையான அளவு ஸ்பைசஸ் எல்லாமே இந்த தண்ணியிலே தான் நம்ம ஆட் பண்ண போறோம். இதுக்கு வந்து கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அப்புறம் இந்த சப்பாத்தி மாவுக்கு தேவையான அளவு உப்பு, அதையும் வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கங்க. உப்பு இந்த ஸ்டேஜ்ல நான் எவ்வளோ தேவையோ போட்டு நல்லா அது பாயில் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து நான் வெந்தயக்கீரையை வந்து நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப ஃபைனா சாப் பண்ணாதீங்க. ரஃப்பா வந்து சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க. இது வந்து ஒரு பெரிய கட்டு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 3 கைப்பிடி, பெரிய 3 கைப்பிடி அளவுக்கு இருந்தது. ஸோ இந்த கீரைய போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். இத போட்டுட்டு அந்த தண்ணி வந்து நல்லா ஒரு கொதி வரும். அந்த கொதி வர ஸ்டேஜ்ல இந்த மாரி பாயிலிங் ஆகும். இந்த பாயிலிங் ஆறப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஸ்டவ்வ. ஆஃப் பண்ணிட்டு இது வந்து இந்த சூடா இருக்கிறப்பவே நம்ம இதுல வந்து கோதுமை மாவை வந்து போட்டுடலாம். இதுல வந்து இப்போ இந்த இந்த குவான்டிட்டி கீரைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4 கப் அளவு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிறேன். வீட்ல அரைச்ச கோதுமை மாவை 4 கப் சேர்த்துட்டு அந்த சூட்லயே வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கங்க. நம்ம இப்போ கை வச்சு சப்பாத்தி மாவு பெரட்டுற மாதிரி பெரட்ட முடியாது, ரொம்ப சூடா இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த கீரை இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டு ஒரு 10ல இருந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஓப்பனா விட்டுடுங்க. அது நல்லா ஆறிடும். ஆறுனதுக்கு அப்புறம் நீங்க கை வச்சு நல்லா வந்து சப்பாத்தி மாவு பெரட்டுற மாதிரி சாஃப்டா வந்து பெரட்டிக்கலாம். நீங்க எந்த அளவுக்கு வந்து அந்த நல்லா வந்து அதை நீட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து சப்பாத்தி நீங்க சும்மா டைமண்ட் ஷேப் போடாம ரவுண்டா ரோட்டி மாதிரி சுட்டாலுமே சாஃப்டா இருக்கும். இப்போ மாவு வந்து நல்லா நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி சாஃப்டா இருக்கணும் பார்த்துக்கங்க. நீங்க கொஞ்சமா ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஆயில் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ மாவு வந்து சாஃப்டா இருக்கு. இது ஒரு 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்பாத்தி பெருசா வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை எடுத்துக்கங்க. எடுத்துட்டு நான் ரவுண்டா வந்து ஜஸ்ட் ரவுண்டா மட்டும் தேய்க்கல. இன்னைக்கு நான் டைமண்ட் போட்டு தான் தேய்க்கிறேன். நீங்க வெறுமனே ரவுண்டா வந்து தேய்ச்சு சுட்டாலுமே சப்பாத்தி வந்து உங்களுக்கு நைட் ஆனாலும் சாஃப்டா தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் டைமண்ட் போட்டு நடுவுல கொஞ்சமா எண்ணெய தடவி நல்லா எந்த ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி நல்லா வந்து நீங்க உருட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து ரொம்ப திக்கா தேய்க்கல. நல்லா தின்னாவே தேய்ச்சு எடுத்துக்கோங்க. எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சு எடுத்ததுக்கு அப்புறம் கல்லு வந்து நல்லா சூடாக விட்டதுக்கு அப்புறமா நீங்க சப்பாத்தி வந்து சுடணும். இப்ப வந்து நான் கேஸ்டைன் தோசைக்கல் தான் எடுத்திருக்கேன். தோசைக்கல் வந்து நல்லா சூடானதும், சப்பாத்திய வந்து ஒண்ணொண்ணா போட்டு 2 சைடுமே நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு நீங்க திருப்பி போட்டு, ஆயில் வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம். இல்ல ஆயில் வேண்டாம்னாலும் ட்ரை சப்பாத்தியா கூட சுட்டுக்கலாம். இங்க வந்து நான் குழந்தைங்களுக்கு ரெடி பண்றதுனால, ஆயில் இல்லன்னா கீ 2ல வந்து ஏதாவது ஒண்ணு போட்டு சுட்டு குடுத்துக்கிறேங்க. இப்போ 2 சைடுமே நல்லா ப்ரௌனா ஆனதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா, சூப்பரான வெந்தயக்கீரை சப்பாத்தி, இல்ல மேத்தி பராட்டா, இல்ல மேத்தி சப்பாத்தின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து ரெடி ஆயிடும். வாரத்துல நீங்க கீரைய வந்து அப்படியே சாப்பிட்டாங்கன்னா, ஒரு குழம்புல இல்ல பொரியலா செஞ்சு குடுங்க. சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாரி வேற வெர்ஷன்ல வேற வழியே இல்ல. இந்த மாரி மிக்ஸ் பண்ணி வேற டிஃபரெண்ட்டா டிஷ்ஷஸ் வந்து ட்ரை பண்ணி குடுத்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.